அதுதான் அது வேலை. சரி சரி சரி. Hey, வாங்கடா பாய்ஸ். பை பை பை. பை பை. See you. மச்சான் என்ஜாய் பண்ணு. ஓகே பை. வரும்போது தானே அவன் ஜெயிச்சோலே அடிக்கல கேம் சேஞ்சர் வரலாம் விட மாட்டாங்க. ஏய் சமாளன் சமாளனா சமாளன் சமாளன் அது நம்ம எப்படி வீடியோ about சோமோலன் வந்தது. அதுல எதெல்லாம் வந்து அடிச்சிட போறா கம்முன்னுறா. இதுவே நல்லா தான் இருக்குது விடு. சொல்லி அந்த பைக்கா என்னது வீடு எங்க ஆரம்பம் வண்டி ஓட்டணும். நீ வரதுனா சொல்றா வீட்டுக்கிட்ட வந்து கார்ல வந்துடலாம். நம்ம ரேடியல் ரோடு நான் உனக்கு என் வீட்டு மேட்டை பண்ணேன். நீங்க அப்படியே ஸ்ட்ரீட் ரோட்ல காமெடி சரி
வெங்கட் நிக்குது வெங்கட் நிக்குது. கமான் வெங்கட் கமான். அத சொல்ல மாட்டேன், அது என் வேலை இல்லை. நல்லா போகுது பாரு. ஒரு விக்கெட் பாரு.
அட்டாக் பண்ண சொல்லு. அப்படியே வாங்க, சும்மா வாங்க. மூணு அப்படியே வாங்க. கார் மட்டும் ஆன் பண்ணு. வெங்கட்
எடுத்துட்டு என் காரில் ஸ்டார்ட் லைட்டாக ஆன் பண்ணி கிளாஸ் மட்டும் இறக்கிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். சார்ஜர் மட்டும் அவ்வளோதான். ஃபீல்டிங் பாருங்க. பாலியா. Good bowling. ஆனா சாவியை காட்டிட்டே வைங்க. சாவியை நோந்தினா கத்தும். அதான் இந்த பக்கம் போட்டு ஃப்ரீயா போட்டு இந்த பக்கம் போட சிந்துதான் இன்னும் ஸ்ட்ரைட்டா. Single, keep it.
சைன் பண்ணுங்க, பால சைன் பண்ணுங்க. கீப்பர் த்ரோ வேணாம். Boy, good job. மாத்து, பால மாத்து. வா 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 வா. நல்ல போய் கமான் கமான் கமான். பார்த்து பார்த்து.
நான் காசு பிடிச்சி வச்சிருக்கேன். பேட்ஸ்மேனை மட்டும் தான் கொடுத்தேன். அப்படின்னு வச்சுருக்காங்க. Boy. கையில ஃபீலிங் மாற்ற அதே ஃபீலிங் போங்க போங்க வேகமாக போங்க. நாங்கள் யோசிச்சு பார்க்குறோம். நீங்கள் ஒரே இடத்துக்கு போகிறாங்க.
உள்ள கணேஷ் உள்ள விடு ஃப்ரீயா விடு ஏத்துக்கனா பேசிட்டியா
கீப்பர் காசு கீப்பர் அடி அவ்வளோ ரன் பண்ண வை ரன் பண்ண வை ரன் பண்ண வை எனச்சே டைடா இருக்காரு ஃப்ரீயா போடு சாமான் நிக்கிற பாரு ये स्कोर வந்து பிரசாந்த் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆராம்சே சொல்லுமா ஏய் யூஸ் ரெடி ஓடு ப்ரோ ஜெகன் பேட் பேட் நீங்க அவ்வளவுதான் T20 மூட்ல அடிங்க அப்படி இல்லை ஓவரால் ஸ்கோர் 2-6 தான்
வேற டபுள் மீனிங் கிடைக்காது. ஓகே ஓகே. கையில போய் உட்காந்துரும் பால். அடினா அடிச்சிரு. வாங்கிக்கலாம். போயிட்டே இருங்க. 4 வைஸ் போறா வைஸ். இன்னொரு பேட் எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க யூஸ் ஆகும். ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. சீட்டே இல்லை. அதான் பஞ்சாயத்து சீட்டே கிடையாது. சீட்டை கிட்ட பால் மட்டும் போல அது மட்டும் பார்த்துக்கோ. ஒரு 4 ரன் பாவ டிஎல்எஸ் 23 4 வரை விக்கெட்டு விழுந்தா தானே திரும்பி அந்த டிஎல்எஸ் விக்கெட் விழுந்தா தான் டிஎல்எஸ் விக்கெட் இல்லாமல் அப்படியே 4 நாள் அடிச்சு இது வரைக்கும் 5 தான் விக்கெட் விட்டா அப்படியே நமக்கு கரெக்டாக விக்கெட் விட்டா 5 ரன்னா 3 ரன் ஏறும் ஒரு விக்கெட்டுக்கு. அது டாப் ஆர்டர் 7 ரன் போனீங்கன்னா 10 15 எந்த பவுண்டரி வச்சுக்கோ ரொட்டேட் பண்ணுங்க. அது ஆண்டன் இல்ல அது பேட் சூப்பரா தான் இருக்குது. இப்ப ஹைட்டுக்கு டோல இவருக்கு ஷார்ட் டோல தான் படுது. அந்த பேட் ப்ரொஃபைலுக்கு மட்டும் தான் பண்ணணும். இவர் ஷார்ட் இவர் ஹைட் இதுதான் படுது. இந்த அப்ப அந்த ப்ரொஃபைல் மாத்தி வாங்கி கொடுத்தாரு. கட்டுங்க அவ்வளோதான். குட் பேட்டிங் குட் பேட்டிங். இது சான்ஸ் நான் வீடியோ போட்டு அனுப்பிச்சிடுறாங்கல்ல. யூடியூப்ல போட்டு சென்சார் ப்ராப்ளம் வந்துச்சு, காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வார்த்தைங்க படம் பாதிக்கலாம்னு பார்த்தா அப்புறம் வந்து அதை வந்து ரைட் பண்ணதுக்கு சொன்னாங்க. இந்தியாவில் ஓகே பட் வேர்ல்டுல பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்தியன் டெரிட்டரிக்கு அலௌடு. அவுட் சைட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்படியே போட்டு மாற்றிட்டு வார்னிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் கொடுத்துட்டு அப்படி ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூடியூப் சொல்லி போட்டு விட்டோன்னே ஓகே இங்க போட்டாரா போட்டுட்டு இருக்காரு போன நீ அவன் ஒரு மாதிரி சைடு ஆக்கி ஆரம்பிச்சதும் வீட்டில் போய் கொஞ்சம் நீ எடுத்து கொஞ்சம் மேட்டுக்கு வெளியே செதறி கேஸ் எவ்வளோ வரும்போது கொஞ்சம் தெளிவாக இருப்பாரு. அவன் நாய் அவன் அதிகமாக நோபால் ஃபர்ஸ்ட் இயரில் போனேன். ஃபர்ஸ்ட் இயர் அந்த டச்சு இருந்தது. போயிட்டு ரெண்டு சீட் அந்த சீட் கிட்ட அதெல்லாம் ரெண்டாம் சீட் பேக் போய் வர முடியாது வர முடியாது ஃபுல்லு மாதம் இருந்துச்சுன்னா ஓகே. 5-6 மாதம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே
அன்னைக்கு ஒழுங்காக தான் அவனுக்கு இறக்கி விட்டோம். அன்னைக்கு என்ன சரி பேடை வீட்டு விடுங்க பேடெல்லாம் கெட்டது தலைவன் லாகின் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க போக மாட்டேங்க. யாரும் பேடு கட்டல. அவசர அவசரமா எல்லாரும் பேட அஞ்சு ரொட்டேட் பண்ணலாம். குட் கால் குட் கால். ஃப்ரீயா இருங்க பிரஷர் வேணாம். ஸ்கோர் வந்துருச்சு. மழை பெய்யுது. அங்க பெய்யுது. நமக்கு இன்னும் வரல. வரக்கூடாது. இன்னைக்கு புரியும் டீலர்ஸ்ல. போயிட்டே இருங்க போயிட்டே போவாது. குட் சிங்கிள். குட் ரன் வைதி. ஃபுல்லர்ல தான் பால் வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கும். ஃபினிஷிங் தான் சரி வரும். இன்னைக்கு அதுக்கு தானே உங்களை எல்லாத்தையும் கூட்டு வந்துருக்கேன். போர் அப்படியே ஆடிட்டே இரு. ஃப்ரீயா விட்டுட்டே இரு. ஃப்ரீயா பாலை பார்த்து வச்சுட்டே இருங்க. அதுவும் மோதான் செஞ்சு கிடையாதுல்ல. அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா நம்ம இங்கே தான் போகணும். ஆஃபீஸில் இப்போ நாட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அடிச்சாரா? அவங்க லெக்சர் ஸ்பீக்கிங் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் பண்ணி நம்ம சரி போயிருக்காரு. நிறுத்திட்டேன். ஷார்ட்டை நிறுத்தலன்னா போயிருக்கும். ஃபோர் அதான் முடிஞ்சு. ஃபோர் லைன்ல இல்லங்க ப்ரோ. அங்க போய் பாருங்க ப்ரோ. அம்பேர் அது 4 அம்பேர் போய் பாருங்க. குட் பேட்டிங் கணேஷ். பால் கொஞ்சம் நின்று வருது, கொஞ்சம் பார்த்து. ஃப்ரீயா விடு. பேட்டை விட்டுரு, நிறுத்தாத. நிற்பான் பொறுமை. இப்போ அழகா ஆடுவான். உடம்புக்கும் வலிக்காது, பேட்டுக்கும் வலிக்காது. கிரவுண்ட் பேட்டுக்கும் வலிக்காது, உடம்புக்கு வலிக்காது. அழகா அடிப்பான் தங்கா. வேற கணக்கு கிளாஸ் நீட்டே இருப்பான். பேட்டு மட்டும் தான் போகுமே தவிர குப்பருக்கு எதுவுமே இருக்காது. உடம்புக்கு அது அவங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனா நல்ல இது சங்கக்காரன் பரவாயில்ல ரன் வந்திருக்கு. நல்லா ஆடிட்டு இருக்கா பாரு. அப்புறம் கிறிஸ்டியன் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. ஆமா இல்ல அதுக்கு கிரீக்னஸ் ஒரே ஷாட் தான் அடிப்பான். ஆனா பால் மட்டும் போயிட்டே இருக்கும். கிறிஸ்டிக்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பவர் இருக்குங்க. ஆனா கிறிஸ்டியன்ல கிறிஸ்டியன்ல என்ன பவர்னா அவனோட ஃபோராம் பவர். அது இல்லாம பேட் லாங் லென்த். ஆமா. என்னோட அவனோட கை பாத்தீங்கன்னா பேட் ஹேண்டிலே கவர் பண்ணிருக்குல்ல. இந்த முறை மட்டும் தான் அதுவும் இது போட்டுருப்பான். முன்னாடி வந்து பேட் பெருசு. அது பேட் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வலையம் போயிட்டான் வெளியே. அவன் பேட் எக்ஸ்ட்ரா பெருசு. இழுத்து அடிக்க வேணாம், வச்சுட்டே இருக்கலாம். நைஸ் பேட்டிங். டோனி ஆடுவான் பாத்தியா, கீழே அடிப்பான் பேட்டை. டம்மு ரெண்டு சட்டை அடிட்டே வருவான். ரெண்டு பேட்டிங் கணேஷ் அடிச்சுட்டு வந்து கையை உள்ள விடுவான். டோனி ஒரு பேட்டுக்கு இந்த ஒரு பேட்டுக்கு தான் இன்னொரு பேட்டை இந்த பேட்டை அடிப்பான். இது அடிப்பான், அடிச்சுட்டு உள்ள விடுவான் போவோம். ஏன்னா இந்த 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 இடத்துல பத்துனா உனக்கு வந்து உள்ள போயிடும். ரசல் பேட் தான் பேட் ஆச்சு. ரசல் எந்த அளவுக்கு விட்டு கம்ப்ரஸ் பண்ணி பழைய பேட் நல்லா கம்ப்ரஸ் ஆடி கம்ப்ரஸ் ஆகுதோ பேட் லைஃப் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஜம்ப் ஆகும். பால் பம்ப் அந்த பேட் நீங்கள் அழுத்துறீங்களே பம்ப் ஆகுதுல்ல, பம்ப் ஆகுதுன்னா ஒரு ஸ்விங்கு கை இப்படி இப்படி வரும். வெயிட் பண்ணு வைத்தி பொறுமையா ஆடு. ஸ்கோர் வருது, விக்கெட் வேணாம், பொறுமையா ஆடு. நல்லா வால் சுத்துற மாதிரி பேட் கையில் உட்காந்து. அதெல்லாம் இதுல என்ன பிரச்சனை இல்லை. ஸ்டோக்கத்தோட ஸ்டோக் அந்த இடத்துல பட்டுரும் பால். அது மட்டும் ஸ்ட்ரைக் எதுவும் பேசுறோம். ஃப்ரீயாடு ஸ்கோர் வந்துச்சு. பரவாயில்ல பொறுமையாடுங்க.
தனியாக உட்காந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் கொடுத்து மொழி காலி பண்ணிடுவார். நம்ம போற வரல 2 வாங்கணுவாரு. அன்னைக்கு ஒரு நாள் ஒன்று கொடுத்தேன் அவருக்கு. கேட்டா போர் அடிக்குன்னு அவரும் ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிக்கிறேன். என்ன மனசாட்சி தான் குடிக்கிறார். பிளேயா குட் ரன்னிங் எதுக்கு சிங்கிள் ஓவர் ஓட்டு தான் தோற ஆடி லாஸ்ட் பால். நான் இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்க மாட்டேங்குது. என்ன எப்படி வச்சுருக்கான். அப்போ அவர் ப்ரெஷர் போடாதீங்க. அவர் ஃப்ரீயாகவே இருக்கக்கூடாது. ப்ரெஷர் பண்ணாமல் இருக்கக்கூடாது பேட்ஸ்மேன். ட்ரை பண்ணி ஓகே ஆச்சு. இந்த ப்ரெஷர் இல்லாமல் அடிக்கிறதா ப்ரெஷர் இல்லாமல் கீப் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஸ்டாமினா ஸ்டூடெண்ட் தேடலாம். போன மேட்ச் ஆட வேண்டியது லேப்டாப்ல உட்காந்து மேட்ச் மாறிடுச்சு. இன்னைக்கு பவுல் போடும்போது வந்துட்டு டோன்ட் பிரிங் லேப்டாப் இப்பயே அதே அவன் எதுக்கு ஓப்பன் பண்ணுங்க. இப்போ லேப்டாப் திறக்க மாட்டேங்கல. இப்போ நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்துங்கன்னா லேப்டாப் இப்போ வந்து ஹைட்டுமே வந்துட்டு இதை பிடிச்சி பண்ணுறாங்க. இல்லை இப்போ இல்லை அது ஹைட்டு உன் ஹைட்டா 6.2 இருந்தால் மட்டும் தான் ஹெச்எஸ் அதான் சொல்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க 6.6 அபோவ் வந்து என்ன ஹைட்டில். அப்போ தான் நீ பேட் வந்து ஹெச்எஸ் எடுக்கணும். அதுக்குள்ளே நீ ஹெச்எஸ் எடுக்கக்கூடாது. ஆமாம் அன்னைக்கு ட்ரை பண்ணி 6 ஆக்சுவலாக அது என்ன பிரச்சனை எக்ஸ்ட்ரா வெயிட் எக்ஸ்ட்ரா நீட் அந்த ஹெச்எஸ்க்கும் அந்த இதுவும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது. ஹேண்டில் தான் வந்து நீங்கள் இல்லை ஸ்ட்ரைடும் நான் ஃபர்ஸ்ட் இருக்கு. வேணாம் இது ஒரு இது கொஞ்சம் வந்து தான் வரும். ஹேண்டில் மாற்றவே மாட்டாங்க எப்பயுமே. எல்லா பேட்டும் ஒரே ஹேண்டில். ஆமாம் எந்த ஹேண்டில் சேம் ஹேண்டில் தான். ஹேண்டில் மாற்ற மாட்டாங்க. பாப்பா பேட்டிங் தானே உங்களுக்கு ஹைட்டாக இருந்தீங்கன்னா மேலே வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கிக்கும். அவ்வளோதான். போன வயசு அதான் வந்துருச்சு. அதான் கொஞ்சம் நிற்கிறேன். சொன்னதுக்கு டிஎல்எஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக அடிச்சாச்சு. ஷாக் ஆகிடுவான்னு மக்கள் அவரே வந்து நின்றார். ஏதோ வெளில அதான் அவுட் ஆகிட்டேன். நான் நின்றுருந்தேன். அதனால அனிமேல் லாஜிக்கலாக பார்த்தேன். பரவாயில்ல இருந்திருக்கலாம்ல. இருந்திருக்கலாம். நீங்க தாங்க முடியல. வான வேடிக்கை மிஸ் பண்ணிக்கிறீங்க. எல்லாருக்கும் அப்படிதான் அதனால தான் ப்ளஸ் பண்ணி தரமா. இங்கே 2 பேர் வச்சாங்க. அப்படியே விட்டாங்க. ஆஃப்லைன் ஃபீல்டு வச்சிருக்கேன். இங்கே தான் அடிக்க போது தெளிவாக இங்கே ஃபீல்டு 2 பேர் வச்சுட்டு ஃபுல்லாக அங்கே வாய்ஸ் பேக்கப் எல்லாத்தையும் வாய்ஸ் ஆஃப் மைண்ட் தான் போட்டுருவோம். மியூசிக் தான் போட்டுருவோம். வீடியோ ரன்னிங் ஆகும். ஜூம் பண்ணி யார் அது ட்ராப் பண்ணி போட்டு
ஃபுல்லாக கிராப் பண்ணி இப்படியே கிராப் பண்ணி கிராப் பண்ணும்போது பிஸ்கட் வரையாது. விக்கெட் எடுத்துருக்கீங்க. நான் எடுத்துட்டேன். நான் தான் 2 மாதம் அந்த கட்சி தான் பண்ணி எங்கேயோ அதான் நான் 2 மாதம் கழிச்சு ஏன் வாங்கி வந்தேன். உங்க பால் கரெக்டாக உட்காந்து செகண்ட் ரவுண்ட் எடுக்கணும். அது உங்களுக்கு பக்கலையா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். ஓகே 2 மாதம் கழிச்சு நீ வாங்குறீங்க. விக்கெட் வந்துட்டு நான் மனசுல நான் முடிச்சிட்டேன்ற சந்தோஷம். எதுவுமே பேட்டிங் ஷாட்டி குட் பேட்டிங் வைத்தி ப்ரோ. கரெக்டாக போகிறாரு. ரொம்ப உள்ள அவருக்கு மட்டும் நல்லா போடுறாங்க. நல்லா போடுறாங்க. அது உங்களுக்கு ஹைட் கம்மியா இருக்கா? இந்த இது வந்து லூஸ் ஆயிருக்கு. பட் நீ யாருக்கு தேவைப்பட்டா கட்டிக்கிட்டேன். அது வந்து சேஃப்டி இல்ல, இந்த பக்கம் ஆளு நம்ம ஏத்த மாதிரி இறக்கணும் வந்து ரெண்டே ஆண்ட டைம்ல கட்டி அதுதான் வச்சிருக்கேன். கேமரா உனக்கு வெங்கட் போய் வாங்கிட்டேன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்மெட்டில் போட்டு அமுச்சு விட்ருவேன். எப்படி இதில் ரன்னர் ஒன்று பேட்ஸ்மேன் ஒன்று இல்லை அம்பையருக்கு போட்டு விட்ருவோம். மழை வந்துச்சு. ட்ரை பண்ணிக்கலாம். கணேஷ் வர யூடியூப்ல வர போறானே. யூடியூப்ல அவரு போட்டுருவீங்க. நீ யூடியூப் வச்சிருக்கீங்களா? ஓ என்ன குரூப்ல போடல அதாவது இன்னைக்கு எல்லாருமே சொல்லிட்டு அனுபவம். நம்ம டீம் மாதிரி நினைச்சு நான் கூட டாக் ஆயிடுறேன். எங்க டீம் தான் 15 பேர்ல போட்டது 15 பேர். சரி ப்ரோ, நம்ம சும்மா ஏதோ ஒன்று அனுப்பிச்சோம்னா பண்ண மாட்டாங்க. அது இங்கே வச்சுட்டு ஆரம்பிச்சிருக்க எல்லாரும் இப்போவே பார்த்தாங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு தான் காட்டும். நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு அன்னைக்கு சப்ஸ்கிரைப் யார் யாரெல்லாம் காட்டாது. ஆர்கே நீங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் மட்டும் தான் காட்டும். நான் சொல்லுவேங்க. நான் உங்களுக்கு பார்த்தேன். இன்ஸ்டாகிராம் தானே பண்ணீங்க? யூடியூப் பண்ணீங்க? அது கரெக்ட் பண்ண நினைக்கிறேன் ப்ரோ. யூடியூப் பண்ணீங்களா இன்ஸ்டாகிராம் பண்ணீங்களா? இன்ஸ்டாகிராம் தான் ஃபாலோ பண்ணீங்க. அதுல யூடியூப்ல வரல. அப்படியா? யூடியூப்ல வரல. செக் பண்ணி பாருங்க. நான் யூடியூப்ல தான் பண்ணேன். இவருக்கு இன்ஸ்டாகிராம் போனதால ஞாபகம் இருக்கு. என் ஃப்ரெண்டு சிவரஞ்சன் இன்னும் இவன் 2 வாட்டி பண்றாங்க. ஒரு வாட்டி பண்ணாடு பெரிய விஷயம். 2வது கிளிக் பண்ணி பார்த்து பேர் மட்டும் பத்தி வந்துச்சு. மழை வராது. ரைட்ஸா ஒரு ஓவர்ல அவர் என்ன 10 ரேட்டுக்கு ஏதாவது முடியல. அடுத்த 2 ஓவர் நல்லா அவர் பிடிச்சார். அதெல்லாம் அந்த அளவுக்கு டேர்ன் எதிர்பார்க்கல. ஃபுல்லாக இருக்கும். கவுண்டர் ஆக்கிறதுக்கு அரைக்கலாம் பார்த்தா யாரும் நினைச்சு பார்க்கல. அவ்வளோ டேர்ன் வந்துட்டு ஆஃப் ஸ்டிக் பார்க்கணும்னு பார்த்தா லெக் ஸ்டிக்கா வருது உங்களுக்கு எல்லாம். நான் சிக்க பார்த்து போட்டேன். பால் எங்க நீ சிக்க பார்த்து பால் முடிச்சுக்கோ. மிஸ் ஆனா போல்ட் இல்லை அவுட்டு. வெளியே போட்டா ஃப்ரீ ஷாட். 2 விக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. 2 விக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைனா எங்க இங்க பாரு நோ பால் என்ன பண்ணா கேள தலைவர அது அடிச்சு ஏய் செவன் பந்து வேகமா ஏன்டா நோ பால போய் வேகமா பார்த்தேன். சொருக்குன்னு போய் இந்த ஷாட் அதுக்கு என்ன அடிக்க ஆரம்பிச்சோம். அந்த போருக்கு அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா 120 127 30 வந்துருக்கும். பேட்டிங் மிட்ல கொஞ்சம் லீக் ஆயிடுச்சு. வைட்ல 5 ரன் வைட்ல அந்த இவர் போட்ட வயது 4 வைடு 10 ரன் வந்துச்சு அவங்களுக்கு இதுலயே. அதுக்கப்புறம் அங்க ஒரு 4 நோ பால். அவர் ஒரு நோ பால் அது ஒரு 4 இங்க ஒரு 4 பின்னாடி ஒண்ணு இங்க ஒண்ணு வேஸ்டா போயிடுச்சு. உங்களுக்கு 2 ஃபோர்மே கட் பண்ணு. நான் ஃபீலிங் மாத்தாதீங்க. ஓப்பன்ல விட்டா அவர் அங்க அடிச்சிட்டாரு. அதனால மாத்தாதீங்கன்னா அது ஓப்பன்ல விட்டார். ஒண்ணு இல்ல ப்ரோ. ரன் வந்துருச்சு ப்ரோ. கூலா அடிங்க போதும். பால் டு பால் தானா உங்க கேம் தான். பிரஷர் நம்மளுக்கு இல்ல. நீங்க ரிலாக்ஸா ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு விக்கெட் பண்ணலாம். அதாவது அந்த உள்ள போட்டாருன்னா உள்ள வந்து ரீச் பார்க்கலாம் போட்டாங்க போல ஒரு பாலா கரெக்டா பாக்குறாரு. ஷாட்டுக்கு போனா பட்டுரும். என்ன பண்றது அதுக்கு ஒரு இதா பண்றாங்க. ரைட் தானா பேட்டிங் உள்ள இந்த எண்டு ஒருவேளை நல்ல பால் ரொம்ப லோ கிப்ட் ஆகும். இந்த லோ கிப்ட் இந்த லோ கிப்ட் பால் நீ உனக்குல
ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கூட அப்படியே போட்டோம் பார்த்து ஓட்டு தேவையில்லாம் இருக்கும் ஒரு மேட்ச் வந்து புதுசாக வீட்டில் ஒன்று செகண்ட் ஓட்டுவான் செகண்ட் ஓடிடுறான் அவர் 2 ரன் அவுட் மிஸ் பண்ணான் சரி வேகம் வந்தான் 10 விட்டான் போலாம் ஜெகன் வாங்க நீங்க வரலாம் போ ஓடுறோம் நைஸ் ரன் இன்னொன்னு கூட வரலாம் டபுள் மைண்ட் வரலாம் ஏறினா ஏறுங்க இல்லை நோ சொல்லிருங்க. பரவாயில்ல சார்ஜ் நிற்கிது 3 மணி தாங்குது பேட்டரி விவோ அந்த குத்து அல்ட்ரா வாங்கன்னு பார்த்தா வீல வேலையை விட்டு போயிட்டான் அது மாறிட்டான் போப்போக்கு மாறிட்டான் முன்னாடி ஃபோன் வாங்கினேன் பிளே ஜாஸ்தி அடிக்கும் இப்போ ஆயிடுச்சா ரொம்ப நேரம் பவுண்டரி போடுவோம். ஐயோ 6 பால் லீட்ல இருந்துச்சு ரன் அதிகமாச்சு. வந்து நல்லா பிரச்சனை இல்லை சரி ப்ரோக்கார் சித்திரிக்கு இருக்குங்க பேட்டத்தை 2 மாதம் ஆகுது. அதனால தான் தெரியுமா சொல்றேன் இப்போ நீ ஒன்று இந்த சொன்ன வார்த்தை பேட் தொட்டு 3 மாதம் ஆகுதுன்னு சொன்னேன் அதை நம்பிக்கை தான் சொன்னேன் அதான் அந்த ஒரு வார்த்தைக்கு தான் அந்த ஒரு வார்த்தைக்கு இதே ரெகுலராக விளையாட சொன்னு வச்சுக்கேன் ஒத்துக்க மாட்டேன் இவன் அடிக்க ஆரம்பிச்சா கட்டா போட்டோம் பேக் செட் ஆகும் அது நீங்களும் இப்போ இது பண்ணா அந்த ஓப்பனிங் ஸ்பெல் ஆரம்பிக்கிறீங்களா இப்போ நார்மலாக, அப்புறம் செகண்ட் ஸ்பெல்லில் இவரும் அந்த ரெட் கேப் நவீனா நவீன் அவங்க இவங்க இந்த 2 ஸ்பின்னர் இவரை பேட்டிங் 3 பேரும் அடுத்த 3rd ஸ்பெல்லில் ரொட்டேட் பண்ணுறாங்க. இந்த 7 பால் கொஞ்சம் பால் சொல்றான் அவங்க பால் பால் சைனே பண்ணலடா 2 பேருக்கும் சைன் மட்டும் தான் சொன்னாங்க எந்த சைடு கேட்டேன் சைன் பண்ணாதானே உனக்கு கேட்ச் வரும் சிக்கிம் காசு பிடிக்கும் சைனே பண்ண மாட்டேங்குது அவருக்கு பால் செத்து போச்சாங்க அதுக்கப்புறம் தேர்றதுக்கு அப்புறம் வளர வருது ஜெயிச்சாதான் வரும் 4th ஓவர் பால் போயிடுச்சு. சைன் பண்ண பால் நல்லா வந்துடும் அந்த இடத்துல தேஞ்சாலும் சைனிங் முடியிறப்ப அவங்க சைனிங் நினைச்சிக்க அவன் வேகத்துக்கு தான் கேட்ச் முடிக்கிட்டு வரும் சைனிங் நல்லா பட்டு வந்து செகண்ட் ஃபிஃப்த் போல போகும் வரப்ப இவரெல்லாம் அந்த அப்ப அவன் கோலிக்கு தெரியும்ல நம்மளுக்கு அந்த லெஃப்ட் ஆடிட்டே இருந்தான் இங்கதான் போயிருந்துச்சு அதே வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா பால் கையில பிடிக்கல உனக்கு கையிலேயே வச்சு அவன் கையில ஒரு பால் அடுத்த பால் என்ன கீழே ஒரு பால் அவர் நான் என்ன சொன்னேன் அவன் நவீன் என்ன சொன்னா அவர் இந்த ஃபீலிங் போட்டேன் அவன் ஸ்ட்ரைட்டா அடிப்பாரு அடிக்க அங்கதான் ட்ரை பண்ணா டப்புன்னு பாலுக்கு தான் வந்துச்சு ரிலாக்ஸ் ஆடுங்கடா. போயிட்டே ஜஸ்ட் பி லாஸ்ட் தானே இது பிரச்சனை நான் ஒன்றும் போலீஸ்லாம் போகிறேன் எனக்கு வந்து 4 ரவுண்ட் தாண்டி போயிட்டு இல்லை 7 ரவுண்ட் இப்போ மொத்தம் அவுட்டா இருக்குது ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட் போட்டு வந்துட்டாரு. இப்போ போயிட்டு எப்படியும் 4 ஓடிடுவோம். ஆளுங்களை போறப்ப கடைசியில 2 ரவுண்ட் வச்சு பாருங்க. வீட்டுல இருக்க 184 அதையே தூக்கி வாயில ஊத்தி விட்டு படுக்க வச்சிருங்க அப்படின்னு. போ வைத்தி போ பேட்டே பேட்டே 184 இருக்குது உனக்கு 184 இருக்குது வீட்டுல 184 இருக்குது அது எனக்கு வேணாம். எல்லாம் போயிடும் இதே 6 மணி மேட்ச் வச்சுக்கேன்
6 மணி மேட்ச் தான் வச்சு செஞ்சிருப்பாங்க வீட்டில். சேலரி கொடுத்தாங்க. நீங்கள் தனியாக தான் வந்தீங்களா? நாங்கள் தான் 3 பேருக்கு கூப்பிட்டோம். கூட்டு போக தெளிவாக இருக்க மாட்டாங்க. எல்லாம் காசு அடிச்சு கொடுத்து ஷாட்டியா போயா அதான் பேட்டில் படம் வந்துச்சு பாரு. அசஞ்சரா இப்போ ஒரு சத்து தூக்குனாங்க. சாப்பிட்டு அதெல்லாம் வழி படிக்கணும். லேயா பாடலை குட் மார்னிங் நெக்ஸ்ட் மேட்ச் காட்டாம படலை அப்ளிகேஷன் சப்போர்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட் எனக்கு அதுதான் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படியே போட்டு நீதான் எட்ல போற மாதிரி அங்கேயே சுத்திட்டேன். ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போகும். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் 3 பால் நல்லா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 பால் நல்லா போட்டாங்க. ஷாடே பேட்டிங் ப்ரோ. ஓவர்லனா நான் தெரியல, நான் பார்த்துட்டா தெரியும். எப்படி நம்ம கிரவுண்டை சுற்றி எப்படியா பழந்து இருக்கு. செகண்ட் மேட்ச் பிடிக்கும்போது வச்சு போகிறாங்க, போலிங் வச்சு போகிறாங்க. மச்சான் ஒரு இப்போ மச்சான் பால் பத்து இந்த மாதிரி படம் ஓட்டுவாங்க. சொல்ல எல்லாத்துனா ஒரு ஸ்டெப்பு சிக்கனை மறைச்சாங்க. அழகாக வந்து கரெக்டாக போடுறாரு. இவரோட ஃபர்ஸ்ட்டுக்கு போடுறாரு. இது வேறுண்ணா ஒரே மாதிரி இருக்கும். குமாரண்ணா அது 2வது வருஷம் போடுறது. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டது இவரும் ஒரே மாதிரி இருக்கும். அது அவன் பார்வடி இவனுக்கு பார்வடி நாலு ஓவர் 2 பேரும் ரொட்டே பண்ணுங்க. டவுனில் கிடைக்க வராது. இல்லை ஒரு ரன் தான் வருது. அது நான் ரன்னு சென்ட்ரல் தான் இருக்கு. அடிக்க முடியாத பால் ஒரு 6 போனால் திரும்பி அது ஈக்குவலாக இருக்கும். இந்த 4 போனால் ஒரு ரன் இந்த ஓவரில் ஒயிட் இல்லாமல் இந்த ஊர் எத்தனை ஒரு ரன் தான். சிங்கிள் தான் மட்டும் தான். அடிச்சுக்கலாம். 10 ஓவர்ஸ் பால் டு பால் தாங்க. DLS 53. அதான் கொஞ்சம் இழுக்கா அப்படி போனாலும் அவைடா போயிடுச்சு. பால் இருந்துச்சு, ரன் இருந்துச்சு, விக்கெட் தான் இல்லை. ஆன வாட்டி அதெல்லாம் ஏதோ ஒரு கண்ணை கட்டி அவுட் ஆகிட்டு. இப்போ ஸ்பின்னு போடுறான். ஸ்பீடு போடுறான். கை குத்து போட்டால் நேரம் இது அது பிரச்சனை. கண்டு தெரியாமல் போச்சுன்னா ஹிட்டுக்கு போகும். அது இருக்கும். அது பயங்கர போலாதான வேணும். நீ என்ன 5 தான் எட்டு. பால் ரொம்ப டார்க்காக இருக்கு. இதுனா புஷ் குட் கால், குட் ரன்னிங். நான் நேராக ஸ்டிக் அடிக்கலாம். வீணாக கரெக்டாக ஒரு இல்லை இவங்க ஸ்டிக் பண்ணி சொல்லி அடிச்சுட்டா மாச்சா அண்ணா சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெரிஞ்சு இந்த பக்கம் போட்டால் தான் அடிக்கலான்னு பார்த்தா இவன் மறைச்சாங்க. காலில் போட எக்ஸ்ட்ரா வச்சு இன்னும் பலாருண்ணா அதான் பண்ண மாட்டேன். வைக்கிறாரு. அது அரைச்சா நல்லா ஃபஸ்ட்டு சூப்பராக அடிக்கிறார் லெக்கில். ஐயோ ஷார்ட் தான் இந்த ஷார்ட் அவுட் சரி ஸ்ட்ராங். வெகுண்ண கால் பண்ண முடியாது. நான் தான் ஆஃப் பண்ணி சும்மா ஆஃப் பண்ணி கால் பண்ண முடியும். சும்மா தான் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டோமேட்டிக் இங்கே தான் வரும்.
சுத்தரா விக்கிற வேஸ்ட் யூஸ் பண்றாரு இல்ல ஷார்ட் தண்ணி குடிக்கிறது ரொம்ப டைம் ஏன்னா எட்டா ஓகே இவனோட கீழே லாக் பண்ணிருக்கேன். ஓகே ஆனா டிக்கி மட்டும் ஓபன் பண்ண ஓபன் ஆகுது. என்னன்னு கேளு. நம்ம சாவி தான் ஓபன் ஆகும் டிக்கி. சாவி பக்கத்துல இருந்தா ஓபன் ஆகும். ஆமா. கொஞ்சம் தூரத்துல வந்து லாக் பண்ணிட்டு வானா அதுக்கப்புறம் ஓபன் ஆகாது. நீ சாவி கிட்ட கொண்டு போனா டோர் ஓபன் ஆயிடும். அது ஆமா சென்சார் அந்த எல்லாமே டோர் ஓபன் ஆகும். சாவி இருந்தா ரைட். ரொம்ப நேரமா தெரியாம நீ கிளாஸ் எங்க பாரு க்ளோஸ் பண்ணி எட்ட வந்துரு. சாவி ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிடும். காரு நீ க்ளோஸ் பண்ணிட்டு தூரமா வந்து லாக் பண்ணு ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிடும். எல்லாம் நான் லாக் பண்ணதுக்கு அப்புறம் 4 டோர் இழுத்து பார்த்துட்டு எதுவுமே ஓபன் ஆகல. டிக்கி மட்டும் ஓபன் பண்றோம் ஓபன் ஆகுது. ஒருத்தங்க டென்ஷன் ஆகி போச்சு. சுத்தி நான் அந்த டிக்கி பின்னாடியே வந்துருக்கேன். வடிவேல் மாதிரி பாயை விரிச்சு பாத்துருக்கேன். படுக்க முடியல. சூனியா வச்சுட்டான். ரைட்டு. அதான் ஆகி போச்சு இன்னைக்கு. சரி சரி வாங்க. அவளை கடுப்பு கார் எதுவும் பண்ண மாட்டேன். நீ நடந்து வாதாவே ஆட்டோ லாக் ஆயிடும். சரி வாங்க வாங்க. ஏதா இருந்தாலும் 2 நிமிஷம் தான் அதிகமா லாக் ஆயிடும். ஜெயிப்போம் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு மாறி இருக்கு. வாங்க வாங்க. நல்லா வைக்கிறது மட்டும் ஓபன் ஆகுது. டிக்கி மட்டும் ஓபன் ஆகுது. பேட்டிங் நின்றுச்சு பாருங்க. 4 நீ லேப்டாப் எடுக்கணுங்கிறதுக்காகவே அவுட் ஆயிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நல்லா பாடலாம் மிஸ் பண்ணிட்டேன். நேரம் நம்ம உள்ள விடுவோம்ல. யார் வைத்தியா? இல்ல இல்ல கஷ்டம் நம்ம இல்ல. இல்ல வைத்திய தானே இருக்காருன்னு இப்ப கூட ஓடுறீங்க வெளியே போறேன். இந்த சைடு தான். நீயே போட வேண்டியது. என்கிட்ட தயவு செஞ்சு மேட்சை முடிச்சுட்டு வா சீக்கிரம். டப்பு டப்புன்னு ஒரு 4 6 அடிச்சுட்டு வா. பவுலிங் இன்னைக்கு ஏதாவது ஒன்று தானே நடக்கும். ஒன்று நடந்துருச்சு பவுலிங்ல. விக்கெட் எடுக்கலையா? இல்ல இல்ல எனக்கு சொல்றேன். நான் பேட்டிங் போறேன். ஏதாவது ஒன்று நடக்கும். அது இல்லாம அதிசயமா கேட்ச் வேற பிடிச்சிட்டேன். ஷார்ட் ப்ரோ. வெயிட் நாளைக்கு என்ன சவரி கம்பேக்கா? சும்மா 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 அது வேற அது வேற அவர் விக்கெட் எடுத்து விக்கெட் நான் வந்து நான் கேட்ச் பிடிச்சிட்டேன்னு சவரி கிடையாது. சவரிய சும்மா ஒரு போட்டு பார்த்துட்டு என்ன ரெஸ்பான்ஸ் வரும் திரும்ப சும்மா அப்படிதான் வரும். நான் இப்போ போட்டுப்பேன். ஐ வில் ஆஸ்க் ஷெரீஃப் டு இன் அப்படின்னு போட்டேன். இப்போ நான் 7 யாரு எவன் போட்டுக்கிறான். அதெல்லாம் எப்பயோப்பா. நீ வேற இங்க பாரியா. எனக்கு மெசேஜே வரலையா. நீங்க நெட் ஆன் பண்ணீங்களா? யோ நெட் எல்லாம் ஆன்ல தான் இருக்குது. ஏய் நெட் ஆன்ல தான்டா இருக்குது. ஃபோன் சரியில்லை. இங்க வா இங்க வா. நீ போட்ட மெசேஜை நான் காட்டுறேன். அது எத்தனாம் தேதி வந்ததுன்னு. என்னங்க சொல்றீங்க? லாஸ்ட் மெசேஜ்க்கு இப்போ வந்திருக்குங்க. 4:58 உங்களுக்கு தான் வந்திருக்கேன். வந்து மெசேஜை படிச்சுட்டு ஏய் சவரிலாம் இதுல போடவே இல்லையே. ஷார்ட் ப்ரோ. நான் லைவ் யூஸ் பண்ணலாம். கொல்றா எல்லாத்தையும். ஏய் இங்க சவரி பேரே இல்லையே. பரவாயில்ல. லக்கிருக்குனா யூஸ் பண்ணிக்கோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரவீன் ஃப்ரெண்ட் யாருன்னா இசான் யார்? இசான் எங்க இருக்கான்? தலைவரே விஷாலோட பையன்டா. பையன் தேவலுக்கு ஒண்ணுதானே.
இங்கே போகிறோம். சாரி மிஸ்டேக். இல்லை we won't lose the match on tomorrow. If it happens, we'll decide. நின்னாடு Batting now, we won't lose the match on tomorrow. If it happens, We will decide. You are the captain. It's from my end. கரெக்டு தானே? அவரை முடியல. நான் இவ்வளவு நேரம் வைத்தி இதுதான் கத்திட்டு வைத்தி ஆப்போனன்ட்ல இருக்கிறாரு. அப்போ என்ன பேர்ல நீ என்ன மயிருக்கு அவுட் ஆன? எப்படி அவுட் ஆன? ஏன்டா அங்க ஒரு லைஃப் யூஸ் பண்ணுடான்னு இவன் கத்தின்னு இருக்கிறான் என் காது பக்கத்துல. அடுத்த பால் போர் அடிச்சு அதுக்கப்புறம் என்னது மயிருக்கு அடுத்த பால் அவுட் ஆன? ஒரு வீடியோ வேற ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் கேட்கும் பார்த்துட்டு அவருக்கு தெரியும் போட்டுக்காங்க. ஞாபகம் இருக்கு. இது எண்டுப்பா போர் பாருப்பா. ஃபர்ஸ்ட் பாலே போர்ப்பா. யார் ஆடுறா? இந்த இந்த இதை யூஸ் பண்ண சொல்லு. நல்லா ஆப்ல ஆடுவார்னா இந்த கேப் யூஸ் பண்ண சொல்லு. இதுதான் காட்டுவோம். இந்த முன்னாடி அதான் இந்த கேப்பை நல்லா யூஸ் பண்ணலாம். ஃபோனில் அடிக்க சொல்லு. பரவாயில்ல பார்த்துக்கலாம். நானே போய் ஆடி இருப்பேன். 2 6 அடிச்சிருப்பேன். போற வச்சுட்டேன். டக்கவுட்ல இந்த பேச முடியாது. 3 பேருக்கு ஒரே வீக் சொன்னான். போடு. என்னப்பா நீ இந்த சைடு ஆடுவான்னாங்க, அந்த சைடு ஆடுனுங்க. கொஞ்சம் பேச 3 பேருக்கு வித்தியாசம். அப்படியே 10 நிமிஷம் உட்காந்து இப்போதான் பேட்டிங் பழக்கம். நம்மள மாதிரி பிள்ளைகள் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் அடிக்கிறதுக்கு அதே மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகுது. போடு. வைடு ஐயோ செம்மடி. இப்படி வாங்கினாரு. ஏன் கிளம்புற? பேட்டிங் ஆட்டுன்னு போ. என்ன இல்லையா? அந்த பாருப்பா கேமரா. ரெக்கார்ட் தான் ஆகுதுண்ணே. ஆகலடா. ரெக்கார்ட் ஆகுதுண்ணா. நீங்க ஒயிட் பிளாக் போட்டதுன்னா ஒயிட் கண்ணாடி தெரிஞ்சிருக்கும். உனக்கு பிளாக் போட்டதுனால தெரியல. அது கருப்பா தெரிஞ்சுங்களா? பிளாக் அண்ட் ஒயிட் போடலாம். கரெக்டா ஏதாவது ஒன்று நடக்குன்னு சொல்லுங்க. அப்பதான் போய் சண்டை போடுறது. போவாது அங்க புள்ளி வைக்க. 2 குட் ரன்னிங். வைதே அந்த உன்னோட ஸ்டைலிஷ் ஷாட் ஒன்று ஆடு. 3 மாதம் வந்து பறக்கிற சும்மா இருக்கு. கடக்கு பறக்க பண்ணிருக்கு. அதுக்கா
ஓ இதுல தரல இல்லை 2 பால் இறங்கணும். ஓடு 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 ஒரு 2 ஓடு 2 ஓடு எடுக்கல பாரு ஓடு ஓடு ஓடு. என்னப்பா நீங்க என்ன டயர்ட் ஆக்கிடுவீங்களாட்டுக்கு என்ன கொஞ்ச நேரத்துல? ஐயோ இங்க உட்கார கொஞ்ச நேரம் டயர்ட் ஆகாத. இல்ல எனர்ஜி போச்சுன்னா அப்போ காரணம் கிடைக்காது. வண்டி வீட்டையும் விட மாட்டேன். நேரம் கீழ்கட்டை தான் விடுவேன். ஆமா சார் விட்டுருவோம் வண்டி அங்கே விட்டுட்டு ஈஸி சிங்கிள் அதை விட்டு அது ஈஸி சிங்கிள் ஓடாம எக்ஸி சிங்கிள் ஓடுறீங்க. கத்தி நம்ம எல்லாம் ஜெயார்ட்ஸ்ல வின் பண்ணிருக்கிறோம் தெரியுமா? உசுரை குத்து கத்துனா ஜெயார்ட்ஸ்ல நானும் நல்லா குடிச்சிட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. மாத்திட்டாரு. இது எடுத்துன்னு போக வேண்டியதானே? ஏன் எடுத்துன்னு போல? இது அவருக்கு அவராடிங்க அவர் அங்கே போர்டு எடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லி தான் போடுறாங்க, அவரை மட்டும் எடுக்காதீங்க, இவரை போட்டு போடுங்க. இல்லை இந்த லென்த்து போடுறாங்களே அந்த லென்த்து அவரை அடிக்க மாட்டாங்க. அவனுக்கு அந்த லென்த்து அடிக்க முடியல. அவரை சுத்தமாக இந்து கூட காட்ட மாட்டார். சிக்கில் போட்டு எல்லாம் அவன் சைக்கே வந்திருக்கான். அவனுக்கும் மாறி மாறி வந்துருக்கு சைக்கிள். அதுக்கேற்ற மாதிரி அவரு வேரியேஷன் கிடையாது. பவுன்ஸ் போடுறது சுற்றி வருது. இல்லை அதான் வைக்க போய் தான் நான் டச்சு தான் போயிருக்கும். பால் டபுள் மைண்டில் போய் லாஸ்ட் பால் தானே காட்டிட்டு போகணும்னு பார்த்தேன். அதுக்கு கையில் உட்காரு. அவ்வளோதான் வெங்கட்டுக்கு பாசமாக வரும். தேங்க்ஸ் கேப்டன். நன்றி கேப்டன். 10 வருஷத்துக்கு கீழே ஒரு அது ஏதோ ஒரு எவ்வளோ ரன் அடிச்சா 1500 ரன்ஸ் ஒரு ரன் போட்டு இல்லை 1500 வராதுண்ணா. இப்போ 100 1000 போட்டாச்சு. போலாம் வேணாம் கையில எதுக்கு கொடுத்துட்டு ஓடணும்? பாலுக்கு வந்து கட்டாயம். இன்னும் இல்லை அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு டப்பு டப்புன்னு ஒரு 2 கோல் போட்டு போடு. நான் அங்க இருந்து வரும்போது நான் சொல்லிட்டு வந்தேன். அது வந்து ஓசை வந்து நவுத்தி வச்சுட்டாங்க. 6 கொடுத்துட்டாங்க. என்ன நீங்க ஓசை வந்து நவுத்தி வச்சுட்டாங்க. பேட்டிங் ராஜா பாய் அப்படியே அடிக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம். பால் டு பால் தான் இருக்கு. ரவீன் ப்ரோ பேட் தான். நீங்க வேற பேட் எடுத்துட்டு போய் தான் ஒண்ணு கரெக்டா இருக்கு. நல்லா இருக்கு ஒரு சிங்கிளை மேக் பண்ணு. திரும்பி போகாத இட்டுக்கு. டிஎஸ்சி இதே கேட்சி. அவ்வளவுதான் ஷாட். போர் பாரு. பாக்கி அன்னைக்கு அன்னைக்கு அடிச்சிட்டு போதான் ப்ரோ. அன்னைக்கு அந்த மேட்ச் எடுத்துட்டு சொட்டர் கொண்டு வந்துடும் சொல்லி போட்டுருவோம். நாங்கள் போய் சொல்கிறோம். வாழ்க்கையை கூட குறைய முடியாது. வைத்தி ஓம்பால் தான் பாரு. நல்லா ஆடு. போ இல்ல கோக்கு இருக்குது. உண்மையாலுமே கோக்கு இருக்குது. உண்மையான கோக்கு இருக்குதா கார்ல? உண்மையிலே கூக்கு இருக்கா? ஆமா எனக்கு வாங்கினேன் மிக்சிங். ஆனால் சரக்கு தான். ஆனா என்ன நான் ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போவேன். என்னப்பா அன்னைக்கு வந்துட்டு ஒரு 6 எதிர்பார்த்தேன் விட்ட. டிஃபரெண்ட் போலான்னு பார்த்தேன். கடைசி வெளியே வந்து எவ்வளோ அடிக்க ரத்தம் எவ்வளோ அடிக்கலாம்? 48க்கு 47 7 வந்துடும். 40 தான் ஆகும்.
எத்தனை வயசு தருவாங்க இங்க இருந்து கண்ணே தெரிய மாட்டேங்குது. இல்ல டீலர்ஸ் வந்தா கணத்துல வெளிய வந்து ஏய் பால் டு பால் தான். ஆடுங்க ஆடுங்க. டீலர்ஸ் இல்ல இல்ல பால் தெரிதான்னு கேளு. தெரியலனா வந்து ஒரு பால் தெரியும். சோதனை வருது. உள்ள போனா தெரியலன்னா மட்டும் சொல்லுங்க. லைட்டா தொடர்ல வாங்கிட்டு இருந்து லைட்டா படுத்துட்டு 10 நிமிஷம் செஞ்சுட்டு இருட்டிடும். டீலர்ஸ் வாங்கலாம். வா 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 நல்லா தான் ஆடுறா. அதே ஷாட் போடு. போடு போடு வாங்கிக்கோ வாங்கிக்கோ. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஸ்பெஷல் அவங்க ஒயிட் கொடுத்துருவாங்க. ஒயிட் 7 ரன் ஒயிட் வந்தாங்க, பிரச்சனை இல்லை. 40 ரன் ஆளுக்கு 10 ரன் தாங்க நினைக்கிறேன். அதுதான் பேட்ஸ்மேன். ஒயிட் வருது. இந்த பால் ஒயிட். 47 பால் 40 ரன். இந்த பால் ஒயிட். இந்த பால் 100 ரன் ஒயிட்டா. உள்ள டிஃபெண்ட் வந்து. போர் 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 பேட்டிங் 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 பேட்டிங். ஐயோ ஓடு 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 ஓடு. இன்னொரு ஓடு. ரெண்டு ஓட்டாங்களா? பாஸ் ரன்னிங். நல்ல ரன்னிங் நல்ல ரன்னிங் நல்லா இருக்கு. அப்படியே ஆடுங்க. இந்த பால் இன்னும் ஸ்லோ பால் போட்டாங்க. அதேதான் அதேதான். ஆடு ஆடு. ஒண்ணும் இல்ல. நம்மளும் பேசுவோம். வைட் 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 வைடு வைடு வாங்கிக்கோ 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 வாங்கிக்கோ. தண்ணிதான் தண்ணிதான். ஏன்னா கனியா செத்துருவன்றியா? சொன்னா நம்ம நீதான் செக்யூரா இருக்கணும். அதுதான் சொல்றேன். அவரு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர். அவரு போயிட்டார், பாதி காலம் தாண்டிட்டாரு. நான் தொடக்கூடாதுன்னு எனக்கு சொல்லிட்டு இருக்காரு. அனுபவத்துல சொல்லு. அந்த அனுபவம் ஃபுல்லா இது ஒரு குவார்டர் அவ்வளவுதான். போ 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 போ. ராஜா வெயிட் பண்ணு ராஜா. அது இதுக்கு அப்புறம் தான். அது அது அந்த அது மட்டும் காக்டெயில் மிக்ஸ்ல இருக்கு. அது யூஸ் பண்ணா பண்ணலாம் பிரச்சனை இல்ல. சாப்பாடு ஆனா அது என்ன சரக்கு கூட அதான் காஸ்ட்லியா வருது. அது எனக்கு பிரச்சனையா இருக்கு. சரக்கு ஆயிரம் மிக்சிங் ஆயிரம் ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணுது. எனக்கு பசிக்குது ஓவரா ஏ சாப்பிட்டேன். நான் ஃபுல்லா பண்ணனா விஸ்கி மட்டும் தான். போடு. அவ்வளவுதான்பா. நல்ல ஷாட் பாரு. நீட் ப்ளே ப்ளே. இழு லைட்டா இழு. த்ரோ மாறி வரும். என்ன வேகமா பவர் ஆடி. சொல்லு. அவ்வளவுதான். நல்ல 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 நல்ல. நானே அலையலுவேன்னு சுத்தி அடிச்சான் பா. எதுக்கு ஷாட்? ஒரு மணில இருந்து அந்த சரக்கு குடிக்கல உட்காந்துருக்கேன். அவளை போயிட்டு உள்ள சாரி ஒரு 12 போய்டா. வெக்கெட் வாங்கிட்டு இருந்தேன் இங்க வந்து. என்ன பிராண்ட்? என்ன பேரு? பிளாக் அண்ட் அதுக்கு ஆக்சுவலா இன்னைக்கு அவன் வர வேண்டிய ஆளே இல்ல. இடமே வேற. அதுக்கு வர வச்சு உள்ள ஏத்தி வச்சு. இப்ப என்ன பஞ்சாயத்துனா இவரை விட்டுட்டு இவரை தனியா குடிக்க மாட்டாரு. ஆனா இவர் தனியா குடிப்பாரு. பிளான் பண்ணாரு. நீ ஆடு மேட்ச நான் பாக்குறேன். நான் குடிச்சிட்டே சில்கா ஆமாடா நீ சில்க்கு தான்டா. நீ ஸ்பின்னரா வர போறாரு. போடுறாரு. நாங்க இது பண்ணும்போது யார சொல்றீங்க? நான் வந்தா சில்க்கு தான். எங்க டீம் எத்தனை தடவை போட்டிருக்காரு. அது உங்க டீம் எஸ்கேப். எங்க டீம் வந்தா போய் வெளியே போய் நீலாம் இல்ல போர்டே கிடையாது. இல்ல நீலாம் என்ன பிளேயர் கிளம்பு. ஆஹா இருக்கட்டும் இருக்கட்டும். பெரிஃபர் அப்பதான் சொல்லியிருப்பாங்க டீம்ல. நாளைக்கு நீ மேட்சுக்கு வர. நான் இப்ப இழுப்பேன் உரண்டு இழுப்பேன். சரி இப்ப நீ கவரியை உள்ள கொண்டு வரணும். திரும்ப உள்ள கொண்டு வாடு. போ 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 போ. 4 ஓடு. நீங்க 2 பேரும் விளாண்டுருக்கல. யார் யார் பேசணுமோ அவங்க எல்லாம் இதுங்க ஏதோ நம்ம கோனருக்கு இழுக்குது. அவங்க போயிருவாங்க. அவங்க
பிரவீன் அண்ணா வளர்ந்துருக்க ஆளும் சரியில்லை, யாரும் ஆளும் சரியில்லை. பிரவீன் அண்ணா எடுப்பார், ஃபர்ஸ்ட் ஒன்று எடுப்பார். நான் வந்து பிரவீன் பதில் சொல்லுவேன். நான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்போம். மணி உள்ள வருவோம், பிரச்சனை பெருசா ஆகும். திருப்பி பேசுறது வெளியில மெசேஜ் ஏதாவது ஸ்டேட்டஸ் பண்ணா மிஸ் யூ ப்ரோ. இது எல்லாமே வந்து பேக்ரவுண்ட்ல வேற ஏதோ பாட்டை ஓட்டு போட்டுருவேன். இது எல்லாமே வந்து எவிடன்ஸ் ஆயிடும், போட்ட எவிடன்ஸ் இதெல்லாம். என்னடா அதுக்கப்புறம் எவனும் அந்த குரூப்ல வந்து எவனும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பையனா அவ்வளவு பையனா எவனும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூப்பிடுறது வேற ஒரு மனித குரங்குன்னு அவர்தான் பர்சனலா அனுப்ப சொல்லியிருக்காரு. கூப்பிடுற ஆள ஒரு கிங்காங்க. இல்லடா, we won't lose the match on tomorrow. If it happens, we'll decide. You are the captain from my end ன்னு நான் போட்டேன். எவனுமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே. மதிக்கலாம் அர்த்தம். நானும் போறேன். உங்களை மதிச்சு கூப்பிட்டு யாரும் இல்ல, நான் தான் இப்ப நான் பண்ணி வச்சிருக்கேன். இது தோத்தா if we won't lose the match on tomorrow. நாளைக்கு தோக்க மாட்டோம். If it happens, we'll decide. You are the captain from my end. We'll decide. We'll decide. You are the captain. We'll decide. You are the captain. Space from my end. We'll decide. You are the captain. அந்த லாங்குவேஜ் சொன்னாங்க. அவங்களுக்கு புரியுதுன்னா எனக்கு புரியுது. எவனுக்கும் புரியாது. அது புரியாம உட்கார்ந்து இருப்பானுங்க. எவன் கேட்டாலும் செத்தானுங்க. யாரும் போட மாட்டாங்க. அப்பா இன்னும் 7 மணிக்கு அப்புறம் இப்படி ஒரு மணி என்ன அது என்ன சனிக்கிழமை சண்டை போலாவே. அது ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ணுச்சு தெரியுமா? சரக்கு விட்டுருச்சு. பீரு என்கிட்ட கேக்குது, நான் என்ன பீரு ஆமிச்சுல இது வீடு அடிக்கிறானா? அன்னைக்கு உட்கார நீங்க போன் பண்ணுங்க. என்ன பீர் குடிக்கிறதுல பொம்பளை பசங்களா வார்த்தை இருக்கு. பீர் குடிச்சா நாளைக்கு நான் அடுத்த நாள் காலைல சூப்பரா இருக்குண்ணா அப்படின்றான். நாளைக்கு குடல உள்ள காலி பண்ணி வச்சுட்டு பீர் குடிச்சா உள்ள போகுது. போடு ஷாட் 4 போட போட ரெண்டு வா குட் ரன்னிங் ராஜா, குட் ரன்னிங். ஆமா ஆமா, அது நான் இவ்வளவு நேரமா நான் கட்டிட்டு நான் இருக்கறேன். நீங்க கிளியர் பண்ணி மாதிரி அம்மா சொல்றேன்ல, மிடில் பால் விடுங்கன்னு நான் சொல்றேன். நல்லா இருக்கு பார், நீட் ஆகுது பார். கரெக்ட்டா பிளேஸ்மென்ட் பார்த்து ஆடு. பால் எல்லாம் வெளில வந்து அடிச்சு ஸ்ட்ரைட்ல வந்து அடிச்சு இந்த பால் நீங்க ஏறி அவ்வளவுதான், சூப்பர் பார், நல்லா இருக்கு பார். 4 பார் இதுக்கு தான் கத்துறது தெரியுதா? ஃபில்டர் பதறுவான், பவுலர் பதற மாட்டான், பேட்ஸ்மேன் பதற மாட்டான், ஃபில்டர் பதறுவான். நல்லா இருக்கு பார் ஷாட். அதே மெயின்டைன் பண்ணு. ஒண்ணு இல்ல ஆடு. ஜெயிச்சா தான் பிரவீன் எல்லாரும் பிரியாணி வாங்கி கொடுப்பாரு. யாரு? நான் அதுல ஆயிரம் வாங்கி தரணும். வெங்கட் தான் வாங்கி தரணும் பிரியாணி எல்லாத்துக்கும். போடு ஷாட் பா. நல்லா இருக்கு பார். ஏம் நல்லா இருக்கு, அப்படியே கண்டினியூ பண்ணு. இதான் ஆப்போனன்ட் டீம். அந்த பேர்ல ஸ்பெல்லிங் சொல்லுங்க. வண்டசி தமிழ் இல்ல ப்ரோ, எனக்கு தமிழ் தெரியாது ப்ரோ. தமிழ் தான் இங்கிலீஷ் சொன்னீங்க. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. WONDRTAMIS. ஓகே ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். அவர் வீடியோ எடுக்கல. அவர் தான் கேட்டாரு, நாங்க பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தையில விழுவோம். ஆமாங்க விழுவோங்க, அதெல்லாம் ஆடியோ மீட் பண்றோம். பரவாயில்ல. ஆடு 4 ரன் வைட்ல வந்துச்சு. 3 ரன் வைட்ல வரணும். நானும் புத்திமா சொல்றோம், பாத்துக்கலாம். ஒண்ணும் இல்ல விடு. என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆடு. உனக்கு வரும் பாரு பாலு. இந்த பால் உனக்கு தான் பாரு. இப்படிதான் அடிக்கணும். இவன் பேக்ல வரான், பேக்ல அடிக்கும் போது பால் போயிடும். போடு, அவ்வளவுதான். வெளியே போய் நோந்து தட்டி விட்டுரு. இல்ல விடு பாத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஓடு. இதெல்லாம் ஜெகன் தூக்கம் வருதா? போய் தூங்கு. போ தூங்கு. அவன் தான்
நீ உள்ள இறங்கும் போது அதே தூக்கம் எனக்கு வரும் பாத்துக்கோ. அதாவது பால் லேண்டிங்ல போய் தான் போகும் பால். ஜோ ரூட் தான் பால் டிராவல் பண்ணும்போது 1 பீஸ் போகும் பால். அவசரப்பட்ட அவருக்கு நம்ம ஏதாவது பிரஷரை போட்டோம்னா ஆடிடுவாங்க. சரி ப்ரோ சிட்டி மாட்டிக்கிச்சுன்னா ஒண்ணு இல்ல கூல ஆடு. மிக்கினா சொல்லாத. உனக்கு வரும் பால் வரும், உன் பால் வரும், அதை மீட் பண்ணு. அவ்வளவுதான், அதான் மேட்ரு. அதை மேக் பண்ணு. இப்ப என்ன சொல்லுவோம் நம்ம? ஆடு சரி அவ்வளவுதான். இல்ல இப்ப சொல்லக்கூடாது. வேற இப்ப ஆடு சரி பண்ண இன்னும் 29 ரன் அடிக்கணும். அட்லீஸ்ட் அவன் ஒரு 10-19 ரன்னாவது அடிக்கணும். குட் கால். ராஜா கால் பாத்துக்க ராஜா. அவர் ஹிட்டிங் போயிடுவாரு. போடுறா பாய். சரி ப்ரோ வேணா 4 வந்துச்சு பார்த்து அடிக்கோங்க. கரெக்ட் ஆடு. பால் உன் பால் வரும், உன் ரேஞ்சுக்கு வரும், அதை ஆடு. மத்த எல்லாத்தையும் ஆட பார்க்காத. சிங்கிளே ஒரு பால் 10 அடிக்கணும். அவ்வளவுதான், ஷாட்ரா பாய். வா போடுறா. என்ன பார்த்து அடிச்சா இருக்கு. ஓ சேஞ்சுனா ராஜா நீங்க ஆடுங்க இந்த ஓவர. கம்ப்ளீட் சிங்கிள் மட்டும் பாத்துக்கோ. அவர் ஸ்டே சொல்றாரு ஒப்பன. ப்ரோ அண்டர் தி பால். அவன் ஆட விடு. ராஜா ஆட விடு. வெயிட் பண்ணி சொல்றாங்க. ஆனா அவன் பாலை பார்த்து ஆடுறான், அவன் பாலை பார்க்காம ஆடுறான். அதனால சொல்றேன். ராஜா இந்த ஓவர் நீங்களே யூஸ் பண்ணுங்க, நல்லா ஆடுங்க. உங்க ரேஞ்சுக்கு வர பால ஆடுங்க. சரி ப்ரோ வேணாம் டோர் வேணாம். சரி நான் சொல்றேன் நீ அடிச்சுக்கோ. ஆனா இவன் ஸ்லோ பாலும் போடுறான், ஃபாஸ்டும் போடுறான், ஸ்பின்னும் போடுறான். ஃபாஸ்ட் போடுறான், ஃபாஸ்டா போடுறான். பால பார்த்து மீட் பண்ணு. நீ அவன் கேமே தான் போறான். நீ ஓடு இன்னொன்னு ஓடு. அது நீ அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்கோர் வந்துருச்சு. சரிப்பா பால பார்த்தாடு. அதுவும் உங்களுக்கு படாம சுத்தி அவுட் ஆயிருந்தா கூட சரி படலன்னு சொல்லிடலாம். நீ பட்டுருச்சு அப்பதான். அண்டர் பால் பிடிச்சுப்பா. பொறுமையாடு. ஏன் பால் ஒண்ணு இல்ல ஏய் உன் ரேஞ்சுக்கு வருதுன்னா மட்டும் ஆடு. நல்லா லூஸ் பால் கிடைக்குதுன்னா ஆடு. பால் இப்படி அடிக்குது. இப்படி ஆனாதான் மிஸ் ஆட் பண்ணுது. ஒண்ணு இல்ல கூலா இல்ல. மிடில் சிக்கு அவன் வளைக்க பார்த்தான். போடு அவ்வளவுதான். ஆடு பேட்ல பட்டும் நல்லா இருப்பா ஷாட் எல்லாம். போடுறீங்களா காரு பெரியவங்க வெயிட் பண்ணு. நல்லா இருக்கு. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சரிப்பா பால பார்த்தாடு. வெயிட் பண்ணு. பால் உன் ரேஞ்சுக்கு வரும். மாட்டோம். வெயிட் பண்ணு.
ஓவர் மட்டும் தள்ளி விட்டோம்னா 00244 போடு அவ்வளவுதான். வைடு வாங்கிக்கோ. நல்லா இருக்கு பாரு, அப்படியே மெயின்டைன் பண்ணு. 10 ரன் அடிக்கணும். அவ்வளவுதான். எதுக்கு அதுக்காக ரிஸ்கி ஷாட்லாம் போற? பொறுமையா ஆடு. அவ்வளவுதான். ஓட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி கத்துவேன். சிக்ஸ்ரா வாங்கிக்கடா. சூப்பர். அவர் நாங்க ஏன் கண்ட்ரோலா வச்சுக்கோ, அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு. இன்னும் ஒரு 7 ரன் தான். ஷாட் ப்ரோ. ராஜா பாத்துக்க ராஜா, நீ அவசரப்படாத, நீ நில்ல உள்ள. ஃபினிஷ் பண்ணி குறா. அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சு பாரு. ஒண்ணும் இல்ல. ஒரு ரேஞ்சுக்கு வர பால மட்டும் ஆடு. பினிஷ் பண்ண பாக்காத. ஒரு ரேஞ்சுக்கு வர பால ஆடு. என்ன எப்பயோ முடிய வேண்டிய மேட்ச். நேரம் 5:30 நானும் அவனும் சரி போய் ஓபன் பண்ணி சாப்பிட்டேன். இருங்க, வரும் உங்களுக்கு வரும்ன்ற. நான் இறங்கும் போது உனக்கு கேப் கொடுக்கணும், நான் அடிக்கிறேன், நான் ஸ்கோர் தான் உனக்கு கேப் வரும். எனக்கு கரெக்டான ரேஞ்சு. அவ்வளவுதான். நல்லா இருப்பார். சரிப்பே, பொறுமையா ஆடு, கீழே ஆடு. சரி பண்ண இங்க திருப்பி பார்த்தேன் உள்ள இருக்க மாட்டேன். இல்லனா அவ்வளவுதான். சூப்பர் பார். வா ரெண்டு வா. ரன்னிங்டா பாய். 4 run to win. இப்ப சொல்லுங்க, அது நியாயமானது. 4 runs 4 அடிச்சாங்க. இப்ப சொன்ன நியாயமான வார்த்தை. இப்போ ஒயிட் பால் போடுறாங்க. இப்ப சுத்துவார் பாருங்க, பாரு சொல்லல. நல்லா இருக்கு. நான் கூல்னா வெயிட் பண்ணு. உனக்கு வரும். அடுத்த கூட அடிச்சுக்கலாம். பெயின் பொறுமையா இரு. கடைசி நேரத்துல விடாத. என் வயசு என்ன ஆகுது? சொன்னாதானே தெரியும். சொல்லுங்க. 33. அப்புறம் தான் எவ்வளோண்ணா? 33. அப்படியா? டேட்டா பஸ் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உருவம் பெருசு, அது சில ஊசி போட்டது ஸ்டெராய்டு எல்லாத்தையும் பாடி டெவலப் பண்ணதுல வந்துருச்சு. அப்படியே என்ன ஏரி நீங்க? நானா 91 டிசம்பர் 7/12/91. அவரை பார்த்தா அவர் வயசு கம்மியா இருக்கு தெரிஞ்சா. அண்ணன் வயசு கூட அவரு. பண்றியா? எல்லாரும் பிரதர் கூட்டு பழகிச்சு. எல்லாரும் பிரதர் தான் கூடுவாங்க. அவங்க ஆனா அவரு என்ன என்ன ஆனந்தான் கூடுவாரு. ஸ்கோர் எவ்வளோ அடிக்கணும்? பேசி முடிக்க வை. எத்தனை வருது? 2 to win. அவ்வளவுதான். ஐயோ நம்ம ரொம்ப டேஞ்சரான இடம். 2 டேஞ்சரான இடம். 2 ரன். ஒரு ரன் அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சுக்கிறீங்க. அது வரைக்கும் உட்காருங்க. கை கொடுக்க போலாம். ராஜா 2 ரன் அடிக்கும் ராஜா. ஒன்னு வைடு குத்துருவாங்க, ஒரு ரன் வைடு வந்துடும். என்ன சிக்கல் அடிப்பாரு, இந்த பால் சிக்கல் அடிப்பாரு. யுஎஸ் will be off in the coming done. ஆடங்கோய்யா சொன்னனா இல்லையா? அவர் சிக்ஸ் அடிக்கிற போற ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. நீ இதாவது தேவை ஒன்னு அடிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோங்க தான் சொல்லிட்டு
ஒரு ரன் அடிங்கப்பா, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கோங்கப்பா, பிரச்சனை இல்லை. ஒண்ணு இல்ல கிடைக்கும் பார். நோ பால் டிரா. மைண்ட பார். இப்ப நீ தைரியமா ஆடு, இறங்கி கூட ஆடு. நோ பால். இறங்கி ஆடுங்க. போடு, அவ்வளவுதான் முடிஞ்சு. ப்ளே. வின்னிங். அப்பா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டே வின்னுப்பா டீம்.